மகா கிருபையும் இரக்கமுள்ள வல்ல தேவன் இயேசுவின் இனிய நாமத்தினாலே இக்காலை வேளையிலே அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றைய திருவசனம் பிரசங்கி 7:8. பொறுமையுள்ளவன் உத்தமன். அன்புக்குரியவர்களே, பொறுமையோடு காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்ற ஆதி முற்பிதாக்களை வேதத்தில் காண்கிறோம். அவர்கள் அனைவரும் தேவ சமூகத்தில் பொறுமையோடு காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்று கொண்டார்கள். ஒரு உத்தமனுக்கு பொறுமை மிக மிக அவசியம். பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் உத்தமன். கவனியுங்கள், பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டுமென்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். நீடிய பொறுமையோடு வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்ள நம்முடைய இருதயங்களை ஸ்திரப்படுத்த வேண்டும். பொறுமையாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். யோபின் பொறுமையை பாருங்கள். யோபுக்கு இருந்த பொறுமைதான் பின்னாளில் முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். எல்லாவற்றிலும் இரட்டத்தனையாய் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுத்தார். காரணம் பொறுமை. தன் நாவினால் குறை சொல்லவில்லை. ஆண்டவரை பற்றி ஒரு குறை சொல்லாமல் மாறாக கர்த்தரை அந்த இக்கட்டான சூழ்நிலைகளில் மகிமைப்படுத்தி வீர வசனங்கள் வீர வார்த்தைகளை கூறி தேவனை மகிமைப்படுத்தி உத்தமனாய் வாழ்ந்து பொறுமையோடு எல்லாவற்றையும் சகித்து இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்று சாதித்து காட்டினதை நாம் பார்க்கிறோம். ஆம், நாமும் பொறுமையோடு இருந்து கர்த்தருடைய பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவருமாய் இருக்கிறார். ஆமென்.